14 years of research கழிச்சு பிசிஓடியை பிஎம்ஓஎஸ்ஸா மாத்திருக்காங்க. பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசார்டர், ஆனா பிஎம்ஓஎஸ்னா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். பிசிஓடி வந்து வெறும் ஓவரிஸ்ல இருக்கிற சிஸ்டம் மட்டும் எம்பசைஸ் பண்ற மாதிரி, ஆனா பிஎம்ஓஎஸ்க்கு ஒரு ப்ராட் அப்ரோச் இருக்கு. சிஸ்ட் மட்டும் காரணம் கிடையாது இந்த டிசார்டர் வர்றதுக்கு, இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். ஸோ அதனால உங்களோட ஹோல் எண்டோக்ரைன் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆயிருக்குன்றது தான் எம்பசைஸ் பண்ணுது. ஏன்னா பிசிஓடின்னு டயக்னோஸ் பண்ண நிறைய விமனுக்கு ஓவரிஸ்ல சிஸ்டே கிடையாது. அவங்களுக்கு இம்மெச்சூரான ஃபாலிகல்ஸ் இருக்கிறதுனால தான் டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க பிசிஓடின்னு. இந்த டேர்ம்ஸ்ல ஓவரின்ற ஒரு வேர்டு இருக்கிறதுனால இது எல்லாருமே ஃபர்டிலிட்டி இஷ்யூவோ இல்லைன்னா கைனகாலஜிக்கல் இஷ்யூவா பாக்குறாங்க. ஆனா ரியாலிட்டியில இது ஒரு மெட்டபாலிக் இஷ்யூ. ஸோ இதனால நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரும். ஏன்னா நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டமே அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அன்னெசரியான ஃபியர்ஸை குறைக்கும். ஆஸ் வெல் கரெக்டான டயக்னோசிஸ் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பிளான் எஃபெக்டிவா இருக்கும்.